शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। தியானம் என்ற இந்த வகுப்புல தியான பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி தியானம் என்றால் என்ன என்பதை பற்றிய அடிப்படை விஷயங்கள் நமக்கு தெரியணும். நமக்கு ஒரு நீண்ட காலம், ஒரு மாத காலம் இருக்கு. அதனால் தியான பயிற்சி செய்வதற்கு நல்ல நேரம் இருக்கு. அதனால் எடுத்த உடனே நம்ம நேரடியாக தியான பயிற்சிக்கு போக போகிறதில்ல. சில வகுப்புகள் தியானத்தை பற்றி அடிப்படையான விஷயங்களை பார்த்த பிறகு தான் தியான பயிற்சி செய்ய போகின்றோம். தியானம் என்றால் என்ன என்பது நமக்கு தெரியணும். தியானம் எப்படி செய்வது என்பது தெரியணும். தியானம் செய்கிற பொழுது வரக்கூடிய தடைகள் என்ன என்பது தெரியணும். அந்த தடைகளை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுங்கிறது தெரியணும். அப்புறம் தியானம் செய்வதற்கு முன்னால் நாம் செய்து கொள்ள வேண்டிய ஏற்பாடுகள் என்ன என்பது தெரியணும். எல்லாம் முறையாக சரியாக தெரிந்து பண்ணால் தான் அந்த தியானமானது சரியானதாக இருக்கும். நான் இன்றைக்கு ஆன்மீக சாதனையில் அதிக புகழ் பெற்றதா இருக்கிறது தியானம். தியானம் பண்ணால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நிறைய குருமார்கள் சொல்லுகிறார்கள். விதவிதமான தியான பயிற்சிகளையும் சொல்லித் தருகிறார்கள். அவைகள் எந்த அளவுக்கு பலன் தருகின்றன என்பது தெரியவில்லை. ஆனால் நம்ம சம்பிரதாயமான முறையில் நம்ம சாஸ்திரங்களில் தியானம் பற்றி என்ன சொல்லியிருக்கு, எப்படி தியானம் பண்ணணும், தியானம் எதற்காக, அப்படி அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சாஸ்திரங்கள் ரொம்ப விரிவாகவே ஆராய்ச்சி செய்திருக்கின்றன. குறிப்பாக தியானம் என்றாலே நமக்கு தெரியும், பதஞ்சலி மகரிஷியோட அஷ்டாங்க யோகம் என்பது தான். அதுதான் தியானத்திற்கு ஆதாரமான நூல். உபனிஷத்துக்கள் இருக்குது. உபனிஷத்துக்கள் வேதங்களில் நிறைய உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. உபாசனைங்கிறது மானச கிரியா தான். உபாசனை என்பது தியானம் தான். வேதத்தில் அது உபாசனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது தியானம், மானச தியானம். பிறகு பதஞ்சலி மகரிஷி அதை தனியாகவே ஒரு தர்சனமாக, எப்படி மோட்சத்திற்கு அது சாதனமாக ஆகும் என்பதை பற்றி விரிவாக அவர் பேசியிருக்கிறார். மோட்சத்திற்கு சாதனமாக அதை சொல்லியிருக்கிறார். அது மோட்சத்திற்கு சாட்சாத் சாதனமாக இருக்கா இல்லையாங்கிறது தனி விசாரம். ஆனால் தியானம்ங்கிறது வேதத்தில் உபாசனையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிரயோஜனம் என்ன என்பதும் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த தியானமே, உபாசனையே சாட்சாத் மோட்சம், நேரடியாக மோட்சத்தை தருமா என்பதில் தத்துவ ரீதியான விசாரங்கள் இருக்குது. அதை ஆச்சாரியர் மறுக்கிறார். தியானம் அஷ்டாங்க யோகமே நேரடியாக மோட்சத்தை தரும் என்ற அந்த யோக தரிசனத்தை ஆச்சாரியார் மறுக்கின்றார். நமக்கு மோட்சத்திற்கு சாட்சாத் சாதனம் ஞானம் என்பது தான். அது உபனிஷத்துக்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. உபனிஷத்து வேதத்தினுடைய ஞான பாகத்தில் இருக்கிறது. உபாசனை வேதத்தினுடைய கர்ம காண்டத்தில் இருக்கிறது. அதனால் வேதம் ரெண்டு பகுதியாக இருக்குது, கர்ம காண்டம், ஞான காண்டம். கர்ம காண்டத்தில் கர்மாவை பற்றி சொல்லுது, உபாசனையை பற்றி சொல்லுது, ரெண்டு விஷயம்.
கர்மா உடல் ரீதியாக புறத்தில் மந்திரங்களை வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய கர்மா. மானசீகமாக செய்யக்கூடிய கர்மாவாக தான் உபாசனையை வேதம் சொல்லி இருக்கு. அப்படி சொல்லுகின்ற பொழுது அதற்கு கிடைக்கக்கூடிய பலன் அனித்தியமான பலன் என்பதுதான். ஆகவே இந்த ஞான பாகத்தில் இருக்கக்கூடிய உபனிஷத்துக்கள்லையும் உபாசனைகள் பற்றி நிறைய விஷயங்கள் வருது. ஆனால் அதற்கு ஒவ்வொரு உபாசனைக்கும் ஒவ்வொரு பலன் சொல்லி இருக்கு. அதனால் இதை அடிப்படையாக கொண்டு தான் பதஞ்சலி மகரிஷி பிறகு யோக தர்சனம்னு கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அந்த தியானமே நேரடியாக மோட்சத்தை தரும் என்பது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இருக்கிறது. அதை ஆச்சாரியர் மறுக்கிறார். ஆனால் யோக தர்சனம்ங்கிற பொழுது மோட்சத்திற்கு சாட்சாத் சாதனமா அப்படிங்கிற அந்த கேள்வியில் வாத விவாதங்கள் இருக்குது. சாட்சாத் சாதனம் இல்லை என்று ஆச்சாரியர் மறுத்து அதற்கான காரணங்கள் நியாயங்களை சொல்லி இருக்கிறார். பிரம்மசூத்திரத்தில் அது விரிவாக இருக்கின்றது. மோட்சத்திற்கு சாட்சாத் சாதனமாக அது இல்லை என்றாலும் மோட்சத்திற்கு பரம்பரா சாதனமாக இருக்கின்றது. அடிப்படை சாதனமாக தியானமானது இருக்கின்றது. அதனால் இந்த பதஞ்சலி யோக சூத்திரம் வேண்டாம் என்று நம்ம சொல்கிறது இல்லை, தியான பயிற்சிகள் வேண்டாம் என்று வேதாந்தத்தில் நம்ம சொல்வது இல்லை. அவைகள் தேவை. ஆனால் அவைகளுடைய வரையறை எல்லை எதுவரை என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதனால் வேதாந்த சாஸ்திரம் படிக்கக்கூடிய மாணவர்கள் தியானத்தை எந்த அளவுக்கு பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எந்த அளவுக்கு பண்ணலாம்ங்கிறது நமக்கு தெளிவாக இருக்கணும். ஏன்னா பல்வேறு குருமார்கள் பல மார்க்கங்களை சொல்லுகிறார்கள். தியானத்திலே பல விதங்களை சொல்லி அது ஒன்றே போதுமானது என்று, அதுவே முக்தியை தரும் என்பது போல சொல்லுகிறார்கள். ஆனால் நம்ம சம்பிரதாயமான வேதாந்தத்தில், சம்பிரதாயமான நம்ம சாஸ்திரங்கள்லேயே வேத தியானத்துக்கு என்ன தன்மை சொல்லி இருக்கின்றது, எப்படி சொல்லி இருக்கின்றது, என்ன பலன் சொல்லி இருக்குங்கிறத பார்க்கணும். நம்ம பகவத்கீதையில் 6வது அத்தியாயம் தியான யோகம் என்றே இருக்கு பார்க்கின்றோம். இப்போ பகவத்கீதையில் பகவான் தியானத்தை பற்றி என்ன சொல்லுகின்றார்? ஏன்னா பகவத்கீதை வேதத்தினுடைய உபனிஷத்துகளுடைய யோக சாஸ்திரத்தினுடைய சாரமாக இருக்கின்றது. யோக சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அந்த விஷயம் பகவத்கீதையில் இருக்குது. உபனிஷத்துக்களில் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அது பகவத்கீதையில் இருக்குது. அதனால் பகவத்கீதை ஞான சாஸ்திரம், அதில் யோகத்தை பற்றி பகவான் என்ன சொல்லி இருக்கிறார் அதுதான் நமக்கு பிரமாணம். அந்த அடிப்படையில் தான் நம்ம வேதாந்தம் பயிலக்கூடியவர்கள், சம்பிரதாயமாக முறையாக வேதாந்த பாடங்களை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எந்த மாதிரியான தியான பயிற்சியை செய்யலாம். தியானம் என்பது ஒரே சிந்தனை, இரண்டாவது அற்ற ஒரே விஷயத்தை குறித்த சிந்தனை. அதாவது வேற்று எண்ணங்கள் இல்லாமல் ஒரே எண்ணங்கள் தொடர்ந்து இருக்கிறது என்பதுதான் தியானம். எண்ணம்ங்கிறது ஒரு விஷயத்தை குறித்து வருவது. வேற்று விஷயங்களை பற்றிய சிந்தனை இல்லாமல், இரண்டாவது ஒரு விஷயத்தை பற்றிய சிந்தனை இல்லாமல் ஒரே விஷயத்தை குறித்து தொடர்ந்து சிந்தனை பண்ணுறது என்பது தான் தியானம். அதனால் தியானம்னா எண்ணமே இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது. எண்ணம் இல்லாமல் போகணும், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அப்படி எண்ணம் இல்லாமல் போகிறது அதுக்கு கடைசியில் இறுதியில் தானாக நடக்கும். எண்ணங்கள் அதிசூக்ஷ்மமானதாக இருக்கும், ஸ்தூலமானதாக இல்லாமல். ஆனால் தியானத்திற்கு மனசு தேவை. தியானம்னா மனசை இல்லாமல் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறோம், எண்ணமே இல்லாமல் போகிறது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, தியானத்திற்கு மனசு தேவை. மனதை வச்சு தான் தியானத்தை ஆரம்பிக்கிறோம், மனசை வச்சு தான் தியானம் பண்ணுறோம். மனதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மன அமைதிக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீக்கி மனதை ஒரே விஷயத்தில் நிறுத்துகின்ற பயிற்சியாக தான் தியானம்ங்கிறது இருக்கின்றது. அதனால் தியானம்ங்கிறது மன ஒருமுகப்பாடு என்பது தான். மனதை ஒருமுகப்படுத்துதல் ஒரே விஷயத்தில். எதில் ஒருமுகப்படுத்துறதுன்னா ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதில் ஒருமுகப்படுத்துறது, அதிலேயே மனதை நிறுத்துதல். அவ்வாறு மனது அதிலேயே நிற்கின்ற பொழுது அதிசூக்ஷ்மமானதாக சத்துவ பிரதானமானதாக இருக்கின்றது. அப்பொழுது மனம் இருப்பதே நமக்கு தெரியாமல் இருக்கின்றது. அதனால் மனசு இல்லாமல் போயிட்டதுன்னு நினைக்கிறோம். மனசு இல்லாமல் போகிறதில்ல. மனசு இல்லாமல் போயிட்டால் நம்ம திரும்ப வரமாட்டோம்.
மனசு இல்லாமல் போயிட்டாருன்னா உடம்பு விட்டு மனசு வேற எங்கேயோ போயிருச்சுன்னு அர்த்தம். சூக்ஷ்ம சரீரம் அடுத்த சரீரத்தை தேடி போயிடுச்சுன்னு அர்த்தம். திரும்ப வரணும்னாக்கா மனசு இருக்கணும். ஆனால் மனசு தியானத்துக்கு முன்னாடி வரைக்கும் மனசு ஒரு பாரமாக ஒரு பெரிய விஷயமாக நமக்கு இருந்தது. அதை போக்குறதுக்கு தான் நம்ம தியானம் பண்ணுறோம். அப்போ தியானத்தில் தொடர்ந்து ஈடுபடுகின்ற பொழுது மனது தன்னுடைய இயல்பான சஞ்சலத்தன்மையை விட்டு ஒரே லயமான தன்மையை அடைந்திருக்கின்றது. அப்போ மனது ரொம்ப லகுவாக ஆகிவிடுகின்றது. நமக்கு இருப்பதே தெரியாததாக ஆகிவிடுகின்றது. அந்த நேரத்தில் நமக்கு பரம சாந்தமானது இருக்கின்றது. ஆகவே தியானத்தை நாம் விரும்புகின்றோம். பகவத்கீதையில் பார்த்தோம்னா தியானம் செய்யறதுக்கு முன்னாடி பல அடிப்படை விஷயங்களை சொல்கிறார். அதனால் தியானம்ங்கிறதே ஒரு சாதனம், ஒரு சாத்தியத்தை லட்சியமாக கொண்டது. ஒரு இலக்கு, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை லட்சியமாக கொண்டு செய்கின்ற பயிற்சி தான் பயிற்சிக்கு சாதனம்னு பேர். அந்த சாதனம் அந்தரங்க சாதனம், பகிரங்க சாதனம்னு 2 விதமாக பிரித்து பகவான் சொல்லுகின்றார். இந்த தியானமே ஒரு சாதனம். தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை தயார்படுத்தி கொள்ளணும். தியானத்துக்கான முன்னேற்பாடுகள், அந்த முன்னேற்பாடுகளை பகிரங்கம் அந்தரங்கம் என்று பகவான் பிரித்து சொல்லுகின்றார். அந்த பகிரங்கத்தில் தான் கர்மயோகம் முதலானவை வருகின்றது. ஏன்னா தியானம்ங்கிறது ஒரு விஷயத்தில் மனதை நிறுத்துவதற்காக நாம் செய்கின்ற முயற்சி, பயிற்சி. அந்த ஒரு விஷயங்கிறது சகுணமான ஈஸ்வரன், அதான் கர்ம காண்டத்தில் இருக்கிறது, உபாசனையில் இருக்கிறது. பதஞ்சலி முனிவரும் அப்படித்தான் சொல்லுகின்றார். சகுணமான ஒரு ஈஸ்வரனை, ஒரு ரூபத்தை, ஈஸ்வர ரூபத்தை எடுத்துக்கொண்டு, இறைவன் ஒரு ரூபத்தில் எடுத்துக்கொண்டு பல்வேறு குணங்களோட கூடியிருக்கக்கூடிய ஒரு ஈஸ்வரனை, ஈஸ்வர தத்துவத்தை எடுத்துக்கொண்டு அதை தொடர்ந்து தியானம் பண்ணி, சிந்தனை பண்ணி அதிலேயே மனதை நிறுத்துதல் என்பதுதான் தியானத்தோட அடிப்படை விஷயம். அதனால் சகுணம் நிர்குணம் தியானத்தை 2 நிலைகளில் பண்ணலாம். சகுண நிலையில் பண்ணுறது உபாசனை, நிர்குண நிலையில் பண்ணுற பொழுது அது வேதாந்த தியானமாக ஆகின்றது, ஆத்ம தியானமாக அல்லது பிரம்ம தியானமாக ஆகின்றது. நிர்குணமாக தியானம் பண்ண வேண்டும் என்றால் ஈஸ்வரனுடைய நிர்குண ஸ்வரூபம் நமக்கு தெரிந்திருக்கும். அதனால் வேதாந்தம் உபனிஷத்துக்கள் படிச்சிருந்து நிர்குண பிரம்ம தத்துவம் தெரிந்திருக்கின்ற பொழுது தான் நிர்குணமான தியானத்தை நம்ம பண்ண முடியும். நிர்குணமாக இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவத்தை, அதனால் நிர்குணமான தியானம்னா நிர்குணமாக இருக்கின்ற பிரம்ம தத்துவத்தை, ஆத்ம தத்துவத்தை தொடர்ந்து சிந்தனை பண்ணுறது. அதுதான் நிதித்தியாசனம்னு சொல்கிறோம். நிதித்தியாசனம்ங்கிறது நம்ம வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கிற பொழுது முக்திக்கான சாதனத்தில் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் தான். ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் தான் நம்ம வேதாந்தத்தில் சொல்லுகின்ற சாதனை முறை. ஸ்ரவணம்ங்கிறது குருவிடமிருந்து சாஸ்திரங்களை, உபனிஷத்துக்களை முறையாக கேட்கறது. மனனம் அதில் வரக்கூடிய சந்தேகங்களை தெளிவுபடுத்தி கொள்வது. அதுக்கப்புறம் அந்த ஆத்ம தத்துவத்திலேயே மனதை நிறுத்தி செய்கின்ற ஆத்ம தியானம், அதற்கு நிதித்தியாசனம்னு பேர். அதனால் நிர்குண பிரம்ம தியானத்தை, நிர்குண பிரம்ம அது உபாசனை அப்படின்னு சொல்கிறதுல நிர்குண பிரம்ம தியானத்தை நிதித்தியாசனம்னு சொல்லுகின்றோம் அல்லது ஆத்ம தியானம்னு சொல்லுகின்றோம். அது இறுதி நிலை, வேதாந்தம் படித்த பிறகு செய்கின்ற நிலை. நம்ம வேதாந்தம் படிக்கிறதுக்கு வந்துட்டோம், வேதாந்த முகாமாக தான் இருக்குது. அதனால் நாம் செய்ய போகக்கூடிய தியானம் நிர்குண பிரம்ம தியானம் தான் பண்ண போகிறோம். இந்த 1 மாதத்தில் நம்ம தியான பயிற்சின்னு ஆரம்பித்து நம்ம செய்ய போகிறது அடிப்படையான சில பயிற்சிகளை செஞ்சுட்டு நம்மளுடைய தியானமாக நம்ம செய்ய போகிறது நிர்குண பிரம்ம தியானம் தான் பண்ண போகிறோம். நம்ம வகுப்புகளில் என்ன நிர்குண பிரம்மத்தை பற்றிய தத்துவ விசாரம் என்ன வருதோ அதை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம தியானம் பண்ண போகிறோம். ஆனால் நிர்குண பிரம்ம தியானம் செய்வதற்கு முன்னால் ஒருவன் சகுண பிரம்ம தியானம் செய்து பழகி இருக்க வேண்டும். அந்த சகுண பிரம்ம தியானத்தை தான் வேதங்கள் உபாசனை என்று சொல்லுகின்றன. பதஞ்சலி முனிவரும் ஈஸ்வர ஆராதனம்னு சகுண பிரம்மத்தை பற்றி நிறைய சொல்லுகின்றார். அதனால் தியான ஸ்வரூபத்தில் இறைவனை பற்றி 2வதற்ற சிந்தனை, அது சகுணமாக முதல் நிலையில், நிர்குணமாக இறுதி நிலையில்.
இப்படி அந்த தியானம் பண்றதனுடைய பிரயோஜனமா சமாதி என்பது வருகின்றது. அதான் தியானத்தின் பயன், இறுதி நிலை. அஷ்டாங்க யோகத்துல தாரணை, தியானம், சமாதி. சமாதிங்கிறது பிரயோஜனம், அதான் இறுதி நிலை, மனது ஒடுங்கி இருக்கின்ற நிலை. அது தியானத்தினுடைய முடிவாக வருவது. அந்த தியானம் பண்ணுவதற்கு முன்னாடி அஷ்டாங்க யோகத்திலேயே முதல்ல யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் அப்படின்னு 5 அங்கங்களை சொல்லிட்டு பிறகுதான் தாரணை, தியானம், சமாதிங்கிறது வருகின்றது. இப்போ யமம், நியமம், இதில் இருக்கக்கூடிய யமத்தில் 5 விஷயங்கள் இருக்குது, நியமத்தில் 5 விஷயங்கள் இருக்குது. அந்த 10 விஷயங்களை நம்ம முறையாக கடைபிடித்தா தான் அதுதான் அந்தரங்க சாதனம், பகிரங்க சாதனமாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவைகளை முறையாக சரியாக கடைபிடிக்கிற பொழுது தான் நமக்கு தாரணை, தியானம்ங்கிறது கைகூடும். பகவத்கீதையில் 6வது அத்தியாயத்தில் பகிரங்க சாதனமாக சொல்லுகின்ற பொழுது பொது முன்னேற்பாடுகளாக சொல்கிறார். அது நாள் முழுவதும் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். நம்மளுடைய முழு நாளும் முழு வாழ்க்கையும் ஒரு ரிதத்தில், ஒரு ஒழுங்கில், ஒரு முறையாக இருந்தால்தான் நாம் செய்கின்ற தியானமானது சரியான முழுமையான பலனை கொடுக்கும். அதனால் தியானம் நம்ம ஒரு 15 நிமிஷம் பண்ண வேண்டும் என்றால் மிச்சம் இருக்கக்கூடிய 23.75 மணி நேரமும் ஒழுங்காக இருக்கணும். அப்போ தான் தியானம் அந்த 15 நிமிஷத்தில் நம்ம சரியான தியானத்தை பண்ண முடியும். அதனால் அதுக்கு தான் பகிரங்க சாதனம்னு பேர். அந்த வாழ்க்கை ஒழுங்கு அதில் முக்கியமானதாக வர்றது முதல்ல தர்மமான வாழ்க்கை, பிறகு கர்ம யோகம் என்பது வருது. அதை பற்றிலாம் நம்ம இங்கே விரிவாக பேச போகிறது கிடையாது. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய வேதாந்தம்லாம் கேட்டு இருக்கிறோம். அப்புறம் வகுப்புகள்லேயும் அந்த விஷயங்கள்லாம் வரும். ஞான கர்ம சந்நியாச யோகம் அப்படிங்கிறதான் பகவத்கீதையில் பார்க்க போகிறது. அதனால் முதல்ல சாமான்யமாக தர்மமான வாழ்க்கை இருக்கணும். அதற்கு அடுத்தபடியாக ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு கர்மாவை செய்கிறதுங்கிற கர்ம யோகம்ங்கிறது கொஞ்சமாவது இருக்கணும். அதுக்கப்புறம் தன்னம்பிக்கை, நம்மை நாமே உயர்த்தி கொள்ளுதல் என்பது இருக்கணும். இதெல்லாம் 6வது அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் பகவான் சொல்கிறார், உத்தரேதாத்மனாத்மானம் அப்படின்னு உன்னை நீயே உயர்த்திக்கொள். அதனால் பகவானை அடையிறதுக்கான முயற்சி என்பது தான் நம்ம ஆன்மீக சாதனைன்னு பார்க்குறோம். பகவானை அடைதல் என்பது தான் இறுதி நிலை. அதற்கு பல்வேறு சாதனைகளை மேற்கொள்ளுகின்றோம். இப்போ அந்த முயற்சி முதல்ல எங்கேருந்து தொடங்க வேண்டும்? நம்மிடமிருந்து தான் தொடங்க வேண்டும். அதற்கு நம்மிடத்தில் தன்னம்பிக்கை இருக்கணும். பகவான் எல்லாவற்றையும் நடத்துகிறார் என்றாலும் பகவான் சரியாக நடத்துறதுக்கு நாம் செய்ய வேண்டியதை சரியாக செய்யணும். அந்த பொறுப்பை பகவான் நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்மளுடைய முயற்சி சரியாக இருக்கிற பொழுது தான் இறைவனுடைய அனுக்கிரகம் நமக்கு சரியாக கிடைக்கும். நம்ம ஒன்றுமே ஒழுங்காக செய்யாமல் ஒழுங்காக இல்லாமல் பகவானுடைய அனுக்கிரகம் வேண்டும் என்றால் அது கிடைக்காது. அதனால தான் இன்றைக்கி பக்திங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. பகவான் இருக்காரா இல்லையாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. ஒன்றுமே பண்ணலையே, இப்படி போயிட்டுருக்கேன்னா நாம் ஒழுங்காக ஒன்றுமே பண்ணலை. நாம் ஒழுங்காக ஏதாவது பண்ணியிருந்தா தானே பகவான் பண்ணுறதை பண்ணுவேன். அதனால் நாம் சரியாக இல்லை. ஆகவே பகவான் கொடுக்க வேண்டியதை கொடுக்கல. ஒரு தண்ணியில், ஆற்றுல, குளத்தில் விழுந்துட்டான், உயிருக்காக போராடுறான். அப்போ அவன் தண்ணியில் இருக்கிறவன் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, ஹெல்ப்மீன்னு கையை தூக்கி கத்துனாத்தானே காப்பாற்றுறதுக்கு யாராவது வருவாங்க. அவன் சைலண்ட்டாக கை காலை ஆட்டிக்கிட்டு இருந்தா ஏதோ பயிற்சி பண்ணுறான் போல அப்படின்னா வேடிக்கை தான் பார்த்து கொண்டு இருப்பார்கள். அப்போ அவன் ஆபத்தில் இருக்கிறாங்கிறத அவன் தெரியப்படுத்தினா தான் யாராவது உதவி செய்ய வருவார்கள். அப்போ கையை தூக்கிட்டு ஐயோ காப்பாற்றுங்க ஹெல்ப்மீன்னு அவன் கத்துனாத்தான் அது உதவி பண்ண வருவார்கள். அதனால் முதல் முயற்சி நாம் செய்ய வேண்டியது அதெல்லாம். அதனால் நாம் நம்மை உயர்த்தி கொள்வதற்காக, நம்மளுடைய மனிதத்தன்மையிலிருந்து தெய்வத்தன்மைக்கு நம்மை உயர்த்தி கொள்வதற்காக நாம் செய்கின்றது தான் ஆன்மீக சாதனை. அதனால் அதில் நமக்கு தன்னம்பிக்கை இருக்கணும், சுய முயற்சி இருக்கணும், சுய கட்டுப்பாடு இருக்கணும். அதான் யமம் நியமம்னு பார்க்குறோம். நம்ம வேதாந்தத்தில் சாதன சதுஷ்டயம்னு பார்க்குறோம். இப்போ முன்னாடி சமம் தமம்ங்கிறதெல்லாம் வருது. சமம் தமம்ங்கிறதெல்லாம் நம்ம பயிற்சி பண்ணாதான் பிறகு சமாதானம்ங்கிறது வரும். புலனடக்கம், மன அடக்கம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது. அதில் தொடங்கி தான் பிறகு சாதன சதுஷ்டயத்தில் சமாதானம்ங்கிறது வருது. சமாதானம்ங்கிறது சித்த ஏகாகிரதா தான். அது அதுதான் தியானம். அதில் முன்னாடி சமம் சொல்லியிருக்கு, பிறகு சமாதானம் சொல்லியிருக்கு. சமம்ங்கிறது புலனடக்கம், உலக விஷயங்களில் ஒரு ஒழுங்குபாடை, கட்டுப்பாட்டை வைத்து கொள்ளுதல்.
உலக விஷயங்கள்ல இருந்து மனதை திருப்புதல் என்பது முதல் நிலை. பிறகு இறைவனிடத்தில் மனதை ஒருமுகப்படுத்துதல் என்பது சமாதானம்ங்கிறது வருது. அதனால் சமம் இல்லாம சமாதானமானது வராது. அதனால் அதெல்லாம் சுய முயற்சி, சுய கட்டுப்பாடு, இதெல்லாம் பகிரங்க சாதனத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் யுக்தம் அப்படிங்கிற ஒன்றை சொல்றா. யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு. எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பொருத்தமான ஒரு நடுநிலைமையான ஒரு அளவுல இருக்கிறது முக்கியமானது. ஆன்மீக சாதனையில மிதமிஞ்சி எதுவும் இல்லாம அல்லது ஒன்றுமே இல்லாம ஒரு மிதமான அளவுல வைத்து கொள்ளுதல் என்பது, நடுநிலைமையான அளவுல வைத்து கொள்ளுதல் என்பது முக்கியமானது. அது யுக்தம்னு சொல்றார். ஆனால் யுக்த ஆகாரம், உணவு பொருத்தமானதா சாத்திகமானதாக இருக்க வேண்டும். அறுசுவையும் மிதமிஞ்சியதா இருக்கக்கூடாது. இருந்தால் அது ராஜசம். ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் தாமசம். அது மிதமாக இருக்கிற பொழுது தான் சாத்விகமாக இருக்குது. இப்போ ஆன்மீக சாதகனுக்கு சாத்விகமான உணவுங்கிறது ரொம்ப முக்கியமானது. சைவ உணவாக இருக்கணும். அறுசுவையும் அந்த சைவ உணவுலேயே உப்பு புளி காரம்ங்கிறது மிதமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமானது. உணவில் ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு, அதெல்லாம் புலனடக்க மனம் அடங்கிறதுக்கு அதெல்லாம் தேவை. கண்ணா பின்னான்னு சாப்பிட்டுட்டு உட்காந்து தியானத்தில் உட்காந்து தியானம் எங்கே வரும்? கொரட்டை தான் வரும். அதனால் அது தியானம் வராது. இன்னொன்று மனசு அடங்காது. ஒன்று தாமசமாக இருந்தாக்கா தூக்கம் வந்துடும், அல்லது மனசு அலைந்து வாய்ந்து கொண்டே இருக்கும், மனசு அடங்காது. மனசு அடங்கணும் அப்படின்னாக்கா மனசை தூண்டுற விஷயங்கள் உள்ள இல்லாமல் இருக்கணும். அப்போ இந்த உணவு முதலானவைகள் சரியா இல்லைன்னா, அது ராஜசமாக இருந்தால் அந்த அகத்தூண்டுதல் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கும், காமக்ரோதாதிகள் பலமாக இருக்கும். மனசு என்னதான் நம்ம பயிற்சி பண்ணாலும் முயற்சி பண்ணாலும் அடங்காது. அதனால் அந்த அடிப்படை ஒழுக்கம் கட்டுப்பாடுங்கிறது அந்த யுக்தம்ங்கிறத அதனால சொல்கிறார். யுக்த ஆகாரம். அப்புறம் தூக்கம் விழிப்பும் கூட பொருத்தமான அளவு, யுக்தமான அளவு இருக்கணும் என்கின்றார். எவ்வளவு நேரம் தூங்குறது, எந்த நேரத்தில் தூங்கணும், எவ்வளவு நேரம் தூங்கணும். ஏன்னா எந்த நேரத்தில் தூங்கணுங்கிறதே இன்றைக்கி பெரிய விஷயமா இருக்குது. 8 மணி 9 மணிக்கு தூங்கி காலையில் 4 மணி 5 மணிக்கு எந்திரிக்கிறதுனா, தூங்க போகிறதே 2 மணிக்கு தான். அப்போ எங்கே 4 மணி 5 மணிக்கு எந்திரிக்கிறது? அப்படி இருக்கு இன்றைக்கு சமூக மாற்றம், வாழ்க்கை நிலை இன்றைக்கு அப்படி இருக்கு. அப்போ போதுமான அளவு உறக்கம், போதுமான அளவு விழிப்புன்னு. அதனால் எந்த நேரத்தில் தூங்குறது, எவ்வளவு தூங்குறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் நம்மளுடைய உடற்பயிற்சி முதலானவை, யோகாசனம், உடற்பயிற்சி, அப்புறம் நம்ம செய்கின்ற தொழில் அது தர்மமாக இருக்கிறது, இதெல்லாம் சரியாக இருந்தால் தான் நாம் செய்கின்ற ஆன்மீக சாதனையானது பலனை தரத்தக்கதாக இருக்கும்னு பகவான் சொல்லுகின்றார். இதெல்லாம் பகிரங்க சாதனத்தில் வர்றது. இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு நம்ம கடைபிடித்து கொண்டு இருக்கிறதுனால தான் நம்ம வேதாந்தத்துக்கு வந்திருக்கிறோம். அதுலேயும் ஆசிரமம் மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கிற பொழுது இதெல்லாம் கடைபிடிக்கிறது இன்னும் நமக்கு எளிதானதாக இருக்கும். அதனால் ஒரு மாத முகாம் அப்படிங்கிற பொழுது நம்ம சாத்விகமான உணவு எல்லாமே ஒரு நியத்திக்கு உட்பட்டதாக நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்கின்றது. ஆகவே இந்த பகிரங்க சாதனம் இந்த ஒரு மாதத்துக்காவது ஒழுங்காக இருக்கும். அப்புறம் வெளியே போனால் எப்படி இருக்கும், ஊருக்கு போனால் எப்படி இருக்குமோ அது அப்புறம். ஆனால் இந்த மாதிரி ஆன்மீக வகுப்பு, ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஆன்லைனில் வருது, வீட்டில் இருந்து எங்கேருந்தே கேட்டுக்கலாமே, ஏன் கேம்புக்கு ஒரு செலவு பண்ணி போகணுமேனா. இப்படியே நாமளும் ரெக்கார்ட் பண்ணி கிளாஸ் அதில் போடுற போகிறோம், யூடியூப்பில் போடுற போகிறோம். முதல்ல லைவே போட்டுக்கிருந்தோம், இப்போ லைவ் போடலை, ரெக்கார்ட் பண்ணியாவது போட போகிறோம். அப்போ அது வீட்டில் இருந்தே கேட்டுக்கலாமே, ஏன் ஆசிரமத்துக்கு போகணும்னா. இந்த பகிரங்க சாதனம் வீட்டில் இருந்து கடைபிடிக்க முடியாது. அதனால ஆசிரமம் மாதிரியான சூழ்நிலைகளில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, முழுசு சன்னியாசியாக வந்துட்டால் முழு நேரம் இருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு பகுதி நேரம் ஒரு மாதத்துக்காவது சன்னியாசி மாதிரி ஒரு ஆசிரம வாழ்க்கையில் இருக்கலாம். இருந்தாக்க பகிரங்க சாதனம் நல்லா இருக்கும். நாம் செய்கின்ற ஆன்மீக சாதனை இன்னும் பிரயோஜனம் தரத்தக்கதாக இருக்கும். அதனால் அது பகிரங்க சாதனத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் அந்தரங்க சாதனம் என்று, அது அந்தரங்க சாதனம்ங்கிறது தியானம் பண்ணக்கூடிய நேரத்தில் நாம் செய்து கொள்ள வேண்டிய முன்னேற்பாடுகள். பகிரங்க சாதனம் மற்ற நேரங்கள் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், உணவு எப்படி இருக்கணும், நம்மளுடைய தொழில் எப்படி இருக்கணும், உறக்கம் விழிப்பு எப்படி இருக்கணும், உடற்பயிற்சி முதலானவைகள் எவ்வளவு தேவை அப்படிங்கிறதெல்லாம் மற்ற நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். அந்தரங்க சாதனம்ங்கிறது பொழுது தியானம் செய்ய போகிற நேரத்தில் செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் நம்ம செய்ய வேண்டியது என்பது இருக்கின்றது. அதை நம்ம நாளை
பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओं शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम्. हरि ओम्.